நம்முடைய திருவதிகை வீரட்டானத்துல சுவாமி என்ன பண்ணாரா, முப்புராதிகள்னு 3 பேர் இருந்தா கடவுளை மறந்தவன். வித்யுன்மாலி, பிரத்யுன்மாலி, கமலாட்சன் என்கிற 3 அசுரர்கள் சுவாமியை போய் தவம் பண்ணினார்கள். ஏய், என்னப்பா வேணும்? சுவாமி, எனக்கு தங்க கோட்டை வேணும். உனக்கு என்ன வேணும்? சுவாமி, செம்பு கோட்டை வேணும். உனக்கு என்ன கோட்டை வேணும்? இரும்பு கோட்டை வேணும். வேற? சுவாமி, அந்த கோட்டை பறக்கணும். இங்கிருந்து அங்க போகணும், ஃப்ளைட்டு மாதிரி அங்கிருந்து அங்க போகணும். நாங்க கேட்டதெல்லாம் கிடைக்கணும். எங்களுக்கு யாராலும் அழிவே வரக்கூடாது. அப்படியே ஆகட்டும்டா அப்படின்னு சுவாமி புறப்பட்டாராம். இப்ப என்ன பண்ணா, 3 பேரும் இந்த வரம் வாங்குற வரைக்கும் அதுதான் சுவாமியுடைய தலையெழுத்தே. வரம் வாங்குற வரைக்கும் காலை பிடிப்பான், வரம் கிடைச்சா கழுத்தை பிடிப்பான். இவன் பார்த்தான், இனிமே வரம் வாங்கியாச்சு, இனிமே சிவனை கும்பிட்டு என்ன ஆக போகுதுன்னு அவன் பூஜை பண்ணின 3 சிவலிங்கத்தையும் அப்படி தூக்கி வீசி எறிந்தான். அங்க வேலை செஞ்ச உண்மையான 3 வேலைக்காரன் அந்த சிவலிங்கத்தை எடுத்து யாருக்கும் தெரியாம இவன் பூஜை பண்றான். இப்ப இவன் அட்டகாசம் தாங்க முடியல. இந்த 3 பேரும் தேவர்கள் மூவர்கள் எல்லாரும் சேர்ந்து நேர கைலாயத்துல போய், சுவாமி, இந்த 3 பேரை நீங்க அழிக்கணும்னா உன்னை சந்திரன், சூரியன், அக்னி, யமன், நிருதி, வாயு, ஈசானன், காமன் போன்ற எல்லா தேவர்களும் ஒரு தேராக வடிவாக ஏறி நின்று வாசுகி பாம்பை நானாக வைத்து மேருமலையை வில்லாக வளைத்து அக்னி, சூரியன், சந்திரன் என்கிற 3 அம்புகளையும் அப்படி வச்சு சுவாமி திரிபுரத்தை அப்படி வைக்க போனார் பாருங்க. இந்த கூட இருந்தே குளிப்பறிக்கிற 4 பேர் இருப்பான். நம்ம இல்லைன்னா இந்த சிவன் எப்படிடா இந்த திரிபுரத்தை எரிக்க முடியுங்கிற ஆணவத்துல குதிச்சான். இந்த தேவர்கள், பிரம்மன், இந்திரன், சந்திரன், அக்னி, சூரியன், யமன். சுவாமி பார்த்தார், ஓஹோ, அப்படி ஒரு சமாச்சாரமா அப்படின்னு அம்ப தூக்கி ஓரமா வச்சுட்டு அப்படியே திரிபுரத்தை 3 திரிபுரத்தையும் பார்த்தாரா. பார்த்து இந்த திருவதிகை வீரட்டானத்துல மூலஸ்தானத்துல இருந்து சுவாமி அப்படியே திரிபுரத்தை பார்த்து எல்லாரும் ஆணவத்தோடு இருந்த இந்த தேவர்களுடைய ஆணவத்தை அடக்குவதற்காக சுவாமி பார்த்தானா. ஒன்னும் செய்யல, ஆயுதத்தை எடுக்கவே இல்லை, ஒரே ஒரு ஸ்மைல். அப்படின்னா அவன் சிரித்த சிரிப்புல இருந்து தீ வந்தது. எங்கேயா சுவாமிய, இந்த சாமி, நம்ம சாமி இருக்கானே, கோமே படாம சிரித்தே முப்புறத்தை எரித்தானா. ஆனா இதுல பாருங்க, நான் என்ன சொன்னேன், இந்த 3 அசுரர்களும் எரிந்து சாம்பலானார்கள். ஆனால் சிவனை மறவாத அந்த 3 தொண்டர்களையும் சுவாமி காப்பாத்தி தன்னுடைய கோயில் வாசல்ல டிண்டி முண்டி என்கிற துவாரபாலகளாக 2 பேரை அப்படி வச்சிருப்பார். துணை தெரியும். உடனே இன்னொருத்தர் எங்க போனாரு, அவர் வேற எங்கேயும் போல. சுவாமி ஆடும் பொழுது இந்த குடமுழான்னு ஒரு பானையில தோலை கட்டி, திருவாரூர்ல பஞ்சமுக வாத்தியம்னு பேரு சிதம்பரத்துல, அந்த குடமுழாவை வாசிப்பதற்காக அவரை கீழே வைத்து கொண்டார் என்று சுந்தரர் சொல்லுகிறார்.